என்ன இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திர குத்த பார்க்கறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திர குத்த பார்க்கறான். பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றான், இவர் பறையரே இல்ல, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்ல, நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றல. இப்ப கூட ஐயா அவர்கள் ஒரு புத்தகத்தை பிடிக்கும்போது, பிடிங்க 3வது குழல் சும்மா இருக்க கூடாது பிடிங்க அப்படின்னாரு. அது உரிமையோட சொல்றாரு, அந்த உணர்வோட சொல்றாரு. சில பேர் கிளம்பி இருக்கிறான், ரெட்டமிலை சீனிவாசன் பறையர்களுக்காகத்தான் பாடுபட்டார்னு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவரா சுருக்கி சொல்றான். அவர் அப்படி பறையருங்கிற சாதி பற்றோட ஒரு இயங்கல, அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு தலைவரா இருந்தார். பறையா என்கிற சொல் என்பது ஒரு பொது சொல், காமன் டெர்மினாலஜி. இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாரும், நாங்க ஆண்ட சாதி, நாங்க இந்த சாதி இல்ல அந்த சாதி இல்ல. உன்னுடைய நிலம் பறி போகிறது, உன்னுடைய மொழி சிதைக்கப்படுகிறது, உன்னுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் அவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. புதிய புதிய சட்டங்களை கொண்டு உன் எதிர்கால சந்ததிகளை நசுக்க பார்க்கிறார்கள், அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். அதை பற்றி இவனுக்கு பார்வையே கிடையாது. நான் ஆண்ட வம்சம், அரச வம்சம். இந்த சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் RSS, சங் பரிவார் அமைப்புகள். ஏன் அதை பண்றான்னா, ஒன்னு புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்கிட்ட குர்ஆனை கொடுத்து படி அப்படின்னு சொன்னா அவன் போதும், அவனுக்கு அல்லாஹ் ஒருவரே போதும் அப்படின்னு போயிடுவான். ஈஸியா அவனை கன்சால்டேட் பண்ண முடியும், அல்லாவை சொல்லி கன்சால்டேட் பண்ண முடியும், ஒருங்கிணைக்க முடியும். கிறிஸ்தவன்கிட்ட இயேசுவையோ அல்லது மாதா அம்மாவையோ சொல்லி ஒருங்கிணைக்க முடியும். இந்துக்களிடத்தில் யாரை சொல்லி ஒருங்கிணைப்ப? எந்த கடவுளை சொல்ல முடியும்? நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, இது கட்டாயமா நம்ம விவாதிக்க வேண்டிய ஒன்று, பண்ண முடியாது. கடவுளை சொல்லி இவர்களை ஒருங்கிணைக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல், ஒரு நூல், புனித நூல் எதுவும் இல்லை. இங்க பைபிளை கொடுக்கலாம், இங்க குர்ஆனை கொடுக்கலாம், இங்க என்ன கொடுப்ப? ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க ஃபவுண்டரும் கிடையாது, உனக்கு ஹோலி புக்கும் கிடையாது, ஹோலி டெக்ஸ்டும் கிடையாது. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா, சாதி பெருமை தான். பல பேர் இன்றைக்கு திராவிடமே தமிழர்களின் எதிரி என்று அரைவே காட்டுத்தனமாக உளறிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய பார்வை இல்லாமல் ஒரு குறுகிய பார்வை கொண்டு அணுகுகிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் சிந்திப்பார்கள். சாதி உணர்வை சிதைக்கிற ஒரு அரசியலாக, வலிமை பெற்ற ஒரு அரசியலாக திராவிடியன் பாலிடிக்ஸ் இருந்தது. இத பெரியாரை எதிர்க்கிறோம்ங்கிற பெயர்ல, திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த, பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார்கள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா பூலேவின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். மழை அல்றது இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்க வைக்கிறான். மார்பகத்தில் துணி போடாம இருக்கிறது ஒன்றும் இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு சமூகத்து பெண்களை நினைக்க வைக்கிறான். செருப்பு போடாம போறது ஒன்றும் இழிவானது கிடையாது, அது இதெல்லாம் வழக்கம்தான், நாங்க இப்படிதான், நாங்க செருப்பு போடாம தான் போவோம் அப்படின்னு அவனே ஏற்றுக்கொள்கிறான்.
கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, அந்த கோயில் அவங்க தான் போவாங்க, நாங்க போக மாட்டோம், ஏன்னா நாங்க கீழ்சாதி. இந்த உளவியலை இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது. இது எவ்வளவு குரூரமான ஒரு உளவியல், எவ்வளவு கேவலமான ஒரு உளவியல் இது. இந்த உளவியலை இங்கே நிறுவனப்படுத்தியிருக்கிறது. நிறுவி இருப்பது எதுன்னா காஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்து சொசைட்டி அதுதான் அப்படி உருவாக்கி இருக்கிறது. இந்த நிகழ்வில் நான் பங்கேற்க வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்கள் கருதியதை விட நான் பெரிதும் விரும்பினேன். தோழர் விஜயசங்கர் அவர்களிடத்திலே நான் பேசுகிற போது 2-3 நாட்களுக்கு முன்னால் வந்து இந்த நூலை என்னிடத்திலே வழங்கிய போது இதனை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும், அந்த விழாவில் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்திருந்தேன். ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லிவிட்டு போனார். நான் என்னுடைய திட்டப்படி இன்றைக்கு வெளிநாடு போவதாக ஏற்பாடாகி இருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு தோழர் விஜயசங்கர் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு 11ஆம் தேதி இந்த நிகழ்வுகளை பங்கேற்க இயலுமா, பெரியார் திடலில் பகுத்தறிவாளர் கழகம் இதை ஒருங்கிணைக்கிறது என்று சொன்னதும் நான் என் பயணத் திட்டத்தையே மாற்றிக்கொண்டேன். ஜெர்மனி போய் அங்கிருந்து லண்டன் போவதாக திட்டமிட்டிருந்தோம். இப்போது ஜெர்மனிக்கு போவதை நான் தவிர்த்து விட்டு இந்த நிகழ்வில் பங்கேற்பதுதான் முக்கியமானது என்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். இதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். தோழர் விஜயசங்கர் அவர்கள் மிகவும் முற்போக்கான சிந்தனையாளர். அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்றாலும் அவர் நம்மவர்தான். தெய்வ செயலின் மீது அவருக்கு நம்பிக்கை உண்டு என்றாலும் கூட அவர் நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கு உற்ற துணையாக நிற்பவர். நம்முடைய திராவிட அரசியலை முன்னெடுத்து செல்வதிலே துணையாக நிற்பவர். நம்முடைய நிகழ்வுகளில் பல நிகழ்வுகளில் அவர் பங்கேற்றிருக்கிறார். நான் PhD பண்ணுகிற போது அவருடைய உதவியை நாடி இந்து அலுவலகத்திற்கு சென்ற போது எனக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மனோஜ் மித்தா அவர்கள் ஆங்கிலத்தில் இந்த நூலை எழுதி வெளியிட்ட போது அந்த வெளியீட்டு விழாவிலே என்னால் பங்கேற்க இயலவில்லை. நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் பங்கேற்றதை இங்கே நினைவு கூர்ந்தார். அவர் இந்த புத்தகத்தை தொடர்ந்து கையிலேயே வைத்திருப்பார். விமானத்தில் பயணிக்கிற போதெல்லாம் இதை அவர் படித்து கொண்டு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கும் அந்த புத்தகம் கிடைத்தது. இது தமிழில் வந்தால் நலமாக இருக்குமே என்கிற எண்ணம் எனக்கு மேலிட்டது. நாம் எல்லாம் திராவிட அரசியலை மேலும் தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். திராவிடர் கழகம் சமூக நீதிக்கான பாதுகாப்பு அரண் என்கிற கருத்துக்கு வலு சேர்க்கிற ஒரு ஆவணமாக இந்த புத்தகம் இருக்கிறது. சாதி பெருமை என்கிற மனோஜ் மிட்டா அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் சராசரியான ஒரு சமூகவியல் வெறும் தரவுகளை திரட்டி தொகுத்து தருகிற நூல் அல்ல. மிக ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தொகுப்பை கொண்டு வருவதற்கு அவருக்கு 7 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. அவர் தன்னுடைய முகப்புரையிலே சொல்லுகிறார், 1984 நடந்த டெல்லி படுகொலை குறித்து ஒரு நூலை நான் வெளியிட்டேன். அதன் பிறகு 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் படுகொலை தொடர்பான ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். 3ஆவதாக நான் எழுத நினைத்தது இந்தியா முழுவதும் விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைகளை தொகுக்க வேண்டும் என்பதுதான். அது குறித்து நான் ஆய்வுகளை மேற்கொள்ள முனைந்தேன். சுதந்திர இந்தியாவில், அதாவது நாடு விடுதலை பெற்ற பிறகு, சாதி குறித்தும் தீண்டாமை குறித்தும் சட்டமன்றங்களிலும் அரசியல் நிர்ணய சபையிலும் என்ன விவாதங்கள் நடந்திருக்கின்றன என்பது குறித்து நான் ஆய்வு செய்ய முற்பட்டேன். எனக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. இதுவே இப்படி இருக்கிறது என்றால், நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு காலனி இந்தியாவில்
அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில். இது குறித்து என்னவெல்லாம் விவாதங்கள் நடந்திருக்கின்றன என்பதை ஆய்வதற்கு நான் உட்பட்டேன். எனக்கு ஏராளமான ஆவணங்கள் கிடைத்தன, தரவுகள் கிடைத்தன. அவையெல்லாம் பொக்கிஷங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ். அதிலே எனக்கு என்ன தோன்றியது என்றால், 1947 இந்த நாடு விடுதலை பெறுவதற்கான போராட்டம் தீவிரமடைந்திருந்தது. நாடும் விடுதலை பெற்றது. இந்த நாட்டின் விடுதலையில் ஆர்வம் கொண்டிருந்த யாரும், விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும், சாதி என்கிற சமூக கூறு குறித்து எதுவும் சிந்திக்கவில்லை என்பதுதான் எனக்கு அதிர்ச்சி. அந்த கோணத்தில் ஒருவரும் சிந்திக்கவில்லை, அதை பொருட்படுத்தவில்லை, சமத்துவ சிந்தனைகளை உயர்த்தி பிடிக்கவில்லை. நாடு விடுதலை அடைஞ்சா போதும், சாதியை ஒழிக்க வேண்டும் என்றோ, சாதியின் பெயரால் நிகழ்கிற பாகுபாடுகளை பற்றியோ, ஒடுக்குமுறைகளை பற்றியோ, வன்கொடுமைகளை பற்றியோ விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும் சிந்திக்கவில்லை. இது எனக்கு பெரிய கவலையை தந்தது. எந்த அளவுக்கு ஒரு சமூக பொறுப்பாளராக ஹைதராபாத்திலே பிறந்தாலும் ஒரு பெரியாரிய மாணவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த புத்தகம் தோழர் விஜயசங்கர் அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு தலைப்பும் மிக ஆழமான தரவுகளை கொண்டிருக்கிறது. டேட்டாஸ், நிறைய செய்திகளை நமக்கு தருகிறது. இந்த நூலை படிக்கிற ஒவ்வொருவரும் திராவிட அரசியல் எவ்வளவு இன்றியமையாத தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பல பேர் இன்றைக்கு திராவிடமே தமிழர்களின் எதிரி என்று அரைவே காட்டுத்தனமாக உளறிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய பார்வை இல்லாமல் ஒரு குறுகிய பார்வை கொண்டு அணுகுகிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் சிந்திப்பார்கள். அவர் ஒவ்வொரு தலைப்பின் கீழே கொண்டு வந்திருக்கிற செய்திகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. முகப்புரையிலே அவர் சொல்லுகிறார், ஏராளமான தரவுகளை திரட்டியிருக்கிறார். கலப்பு திருமண சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே முதலாக வித்தல்பாய் பட்டேல் என்பவரால் தான் 1918 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு நூறாண்டுக்கு முன்பு. எங்கே? மத்திய சட்டமன்றம். மத்திய சட்டமன்றம்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இன்றைய பார்லிமெண்ட். அப்ப அதுக்கு சென்ட்ரல் அசம்பிளின்னு தான் பேர். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு தான் அதுக்கு பேர். அப்புறம் தான் அது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா மாறிச்சு. அதுக்கு பிறகு அது பார்லிமெண்டா மாறி இருக்கு. 1918 அம்பேத்கர் என்கிற ஒரு ஃபேக்டர் இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அம்பேத்கரிய அரசியல் என்பது அப்போது முளைத்தெழாத காலம். அவர் அந்த சிந்தனை கொண்டிருந்தார், நூல்கள் எழுதினார், போராட்ட களத்தில் இருந்தார் என்றாலும் கூட அவருடைய தாக்கம் இல்லாத காலத்தில் இத்தகைய சிந்தனையாளர்களும் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் விதல்பாய் பட்டேல். நம்ம இந்த பட்டேல் கிடையாது, சர்தார் பட்டேல் கிடையாது. பட்டேல்ங்கிறது ஒரு சாதி பெயர் தான். இருந்தாலும் கூட சாதி ஒழிப்பு சிந்தனை என்பது அவ்வப்போது ஆங்காங்கே முகிழ்த்திருக்கின்றன. இப்போது அவர் அதை சொல்லிக்கொண்டே வருகிற போது இந்த ஆய்விலே எனக்கு என்ன தோன்றியது என்றால், பாகுபாட்டு உணர்வின் அடிப்படைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர இந்தியாவில் எப்படி இருந்தது என்பது குறித்து குற்றவியல், குடிமையியல் சட்டங்களை எல்லாம் ஆயத் தொடங்கினேன். அது குறித்த விவாதங்களையும் ஆயத் தொடங்கினேன். அப்போது எந்த அளவுக்கு இவர்கள் சாதிய கூறுகளை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள், புறந்தள்ளி இருக்கிறார்கள் என்பதை காண முடிந்தது.
இதை தொகுப்பதற்கு நான் எடுத்த முயற்சியில் நான் அறிந்து கொண்டது இதை 2 பாகங்களாக அல்லது 3 பாகங்களாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான். முதல் பாகத்திற்கே எனக்கு 7 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் இனி அடுத்தடுத்து அவர் தொகுத்து வைத்திருக்கிற தரவுகளை எல்லாம் புத்தகங்களாக்க வேண்டிய நிலை. அந்த போராட்டத்தில் முதல் செய்தி, விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும் சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கவில்லை என்பது ஒரு அதிர்ச்சி. இரண்டாவது செய்தி, சமூகத்தை அல்லது தேசத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பேராளுமையாக விளங்கியவர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற அந்த தலைவர்கள் தொடர்பாக இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிற பிம்பம் அது நேர்மையானதாக இல்லை. அதற்கு அவர் சொல்லுகிறார், சாதி அமைப்பு சீர்திருத்த வரலாற்றில் M.K. காந்திக்கு, மகாத்மா என்று அதிகமாக அறியப்பட்டவருக்கு கேந்திரமான பங்கு இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பின்னணியை பொறுத்தவரையில் அவர் பெரும்பாலும் ஒரு மகாத்மாவாக வெளிப்படவில்லை. காஸ்ட் இஷ்யூ என்று வருகிற போது அவர் ஒரு மகாத்மா இல்லை. இது அவருடைய தீர்ப்பு அல்லது கணிப்பு. ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் சாதியை பொறுத்தவரையில் அவர் எவ்வாறு இருந்தார் என்றால், சாதி அமைப்பு சீர்திருத்தம் குறித்த கதையாடல்களில் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்தார். அவர் சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை, சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார். சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை, சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை. ஜவஹர்லால் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்து போனார். இந்த மதிப்பீட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது காங்கிரஸ் கட்சி எப்படியாக இருந்தது? அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு, விடுதலை போராட்ட வீரர்கள் கட்டாயமாக சமத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்திருக்கவில்லை. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகிற நிலையில் காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அப்போது அம்பேத்கர் பெரிய ஆளுமையாக வளர்ந்திருக்காத காலம். தீண்டாமை கூடாது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் சாதி கொடுமைகள் குறித்தோ, கோயில் நுழைவு குறித்தோ, கலப்பு திருமணம் குறித்தோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்களால் எடுக்க முடியாத நிலை இருந்தது. அது குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. காங்கிரசுக்கு அப்படி ஒரு உளவியல் இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் எழுதுகிறார். இந்த விஷயத்தில் அவர்களை விட பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அதிகமான பங்கு வகித்தார் என்பது உண்மை என்றாலும் கூட அவர் விஷயத்திலும் ஆச்சரியங்கள் இல்லாமல் இல்லை. அரசியலோ அல்லது அரசியல் நிர்ணய சபையிலோ அங்கம் வகிக்காத காலத்தில் கூட அவர் செய்த அதிகம் அறியப்படாத பங்களிப்புகள் சிலவற்றின் மீது இந்த நூல் வெளிச்சம் பாய்ச்சுகிறது. அவர் எந்த மாதிரி அவர் போராடி இருக்கிறார், அவர் எம்பியா இருந்த காலத்தில் அல்லது இல்லாத காலத்தில், எம்எல்சியா இருந்த காலத்தில் இல்லாத காலத்தில் எப்படியெல்லாம் அவர் போராடி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பேசுகிறேன். அதில் அவர் எவ்வளவு அறிவு கூர்மையுடன் நடந்திருந்தாலும் கூட அதன் சட்ட அம்சங்கள் குறித்த புரிதலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தருணங்களில் தடுமாறி இருக்கிறார் என்றும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவர் ஒரு கிரிட்டிசிசம் வைத்திருக்கிறார். இவருடைய நூல் எந்த அளவுக்கு ஆழமான பாரபட்சம் இல்லாத, அதாவது ஒரு சார்பு இல்லாத ஆய்வை கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு முதலே தீண்டாமைக்கு எதிராக காந்தி பெரிதாக பேசினாலும் 1920 நாக்பூர் கோயில் நுழைவு தொடர்பான சட்ட விஷயத்தில் அவர் ஈடுபட மேலும் 12 ஆண்டுகள் பிடித்தன. அந்த கணக்கு என்ன கணக்குன்னா 1932. 1932 என்ன நடந்ததுன்னா பூனா பேக்ட். பூனா பேக்ட்ல அம்பேத்கர் தன்னுடைய கோரிக்கையை தளர்த்தி கொண்டார். அவருடைய கோரிக்கைகளை தளர்த்தி கொண்டு காந்தியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார். அதை ஈடு செய்வதற்காக ஒப்புக்கு காந்தி கோயில் நுழைவு பற்றி கொஞ்சம் பேசினார், அவ்வளவுதான். அதில் சொல்றாரு கைமாறாகத்தான். அதாவது
சர்ச்சைக்குரிய தனி வாக்காளர் தொகுதி உரிமையை தன் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் கைவிட்டதற்கு, அவர்கள் அம்பேத்கரை சார்ந்தவர்கள் கைவிட்டதற்கு கைமாறாகத்தான் கோயில் நுழைவு பிரச்சனை குறித்து காந்தி பேசினார். 1932 ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகும் கூட காந்தி அனைத்து கோவில்களுக்குள்ளும் தீண்டத்தகாதவர் செல்வதற்கான உரிமை குறித்து பேசவில்லை. இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய வரலாறு. நாம் இன்னைக்கு காங்கிரஸோட இருக்கிறோங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற. ஆனால் அந்த காங்கிரஸுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா எப்படி எவால்வ் ஆகி வரும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இன்றைக்கு மதசார்பின்மையை காப்பாற்றுவதிலே காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறது, சமத்துவத்தை உரத்து பேசுகிறது. ஆகவே இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் நம்முடைய கருத்தோடு, திராவிடர் கழக கருத்தியலோடு, திராவிட இயக்க அரசியலோடு இணைந்து இயங்குகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே காங்கிரஸ் ஐயாவை வச்சுக்கிட்டு விமர்சித்து விட்டார் திருமாவளவன் என்று திரிபுவாதம் செய்வார்கள். இதில் அம்பேத்கர் அவர்களை பற்றிய கிரிட்டிசிசமும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் தோழர்களே. அதுக்கு அடுத்தவர் முதலிலே கீழ்சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட தண்டனை, தண்டனை கொள்கைங்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு ஆதாரமா நாம் ஏன் மனுஸ்மிருதியை பேசுறோம்னா, மனுஸ்மிருதிங்கிறதே ஒரு லா தான். அது தண்டனையை பற்றி பேசுகிறது, 4 வர்ணங்களை பற்றி பேசுகிறது. பார்ப்பனர்களுக்கு தண்டனை இல்லை, கொலை குற்றத்திற்கு கூட தண்டனை கிடையாது. சூத்திரர்களுக்கு எவ்வளவு கடும் தண்டனை, அதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கிறது, நாடு விடுதலை பெற்ற பிறகும் அது நிகழ்ந்திருக்கிறது. அதுல நாம இப்போ உங்க மவுண்ட் ரோட்ல ஒரு சிலையை பார்க்கிறோம்ல, குதிரை மேல இருக்கிற சிலை, அந்த சிலையை பற்றி ஒரு குறிப்பிட்டு இருக்கிறார். அது யாருடைய சிலை? அது சர் தாமஸ் மன்றோ. அவர் மதராஸ் பிரசிடென்சியுடைய கவர்னர். அவர் தான் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார், மதராஸ் ஒழுங்குமுறை சட்டம், சென்னை ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்தில் கீழ்சாதியினருக்கு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு தண்டனையை கொடுக்கிறாங்க. ஸ்டாக்ஸ் அப்படின்னா தொலைகள் இட்ட மர சட்டகத்தில் கீழ்சாதிக்காரங்க சின்ன சின்ன தப்பு செய்தாலும் அந்த காலை நுழைச்சி விட்டுருவாங்க, நடக்க முடியாது, மூவ் ஆக முடியாது. மணிக்கணக்கில், நாள் கணக்கில் அவங்க அப்படியே நின்றுகிட்டு இருக்கணும். அந்த தண்டனைக்கு பெயர் ஸ்டாக்ஸ். அது தொடர்பான 4 வழக்குகள் அவர் எடுக்கிறார். 4 வழக்குகளை பற்றி ஆய்வு செய்து அந்த 4 வழக்குகளையும் தீர்ப்புகளையும் நம்மிடத்தில் தருகிறார். இதெல்லாம் இந்த சமூகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு பதிவு. ஒழுங்குமுறை சட்டம் 10வது பிரிவு. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா சர் தாமஸ் மன்றோ. அவரை பற்றி ராஜாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜாஜி சில ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு, ஐபிஎஸ் படிக்க, அந்த காலத்தில் ஐசிஎஸ் அந்த மாதிரி படிக்கிறவங்க மத்தியில் உரையாற்றுகிற போது, நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் சர் தாமஸ் மன்றோவை படிக்க வேண்டும் என்று அவர் சொன்னதாக இங்கே மேற்கோள் காட்டுகிறார். அதாவது ஒரே நேரத்தில் மன்றோ எப்படிப்பட்டவருங்கிறது சொல்றாரு, அன்னைக்கு பிரிமியராக இருந்த ராஜாஜியின் உளவியல் எப்படி இருந்தது என்பதையும் அதில் அவர் பதிவு செய்கிறார். தண்டனை வழங்கும் விஷயத்திலும் சாதிய பாகுபாடு காட்ட வேண்டும் என்கிற சிந்தனை அப்போது மிகவும் மதிக்கப்பட்ட பிரிட்டிஷ் நிர்வாகியான தாமஸ் மன்றோவினால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் குதிரை மீது அமர்ந்திருக்கும் சிலையை சென்னையின் முக்கியமான ஒரு சந்திப்பில் இன்றும் காணலாம். சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் மெட்ராஸ் மாகாணத்தை, மெட்ராஸ்னா நம்ம உடனே சென்னை மட்டும்தான் நினைக்கிறோம், மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது விசாகப்பட்டினம் வரல இருந்துச்சு. திருவிதாங்கூர் மகாராஜா அந்த சமஸ்தானத்தை தவிர கேரளாவின் பல பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்துச்சு. கேஜிஎஃப் வரையிலும், பெங்களூர் வரையிலும் கூட மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்துச்சு, சித்தூர், இதெல்லாமே. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மதராஸ் பிரசிடென்சி. மதராஸ் பிரசிடென்சி இருந்த காலத்தில் நான் தெலுங்கு பேசக்கூடியவங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க அரசியலில் தீவிரமான ஈடுபாடு கொண்டிருந்தாங்க. அதனால அவங்க எப்படி
முதலமைச்சரானார்கள், அவங்க எப்படி அதிகாரத்துக்கு வந்தாங்க, தமிழர்கள்லாம் ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு நான் பேசுகிறோம். அப்படி இல்லை. மதராஸ் பிரசிடென்சின்னு ஒன்றா இருந்தது. அப்போ எல்லாரும் ஒரே மாகாணத்தை சார்ந்தவர்கள். இப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலங்கிற மாதிரி மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, சென்ட்ரல் ப்ராவின்ஸ், இதான் பிரிட்டிஷ் இந்தியா. இதை இல்லாத மற்ற பகுதி இந்தியா இருக்குது. அது என்ன இந்தியான்னா சமஷ்டி இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்குள்ளேயே பிரிட்டிஷ் ஆளாத பிற பகுதிகளும் இருந்தன. அதான் திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாமுடைய சமஸ்தானம், மைசூர் மகாராஜருடைய சமஸ்தானம், இந்த மாதிரி பல பகுதிகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆட்சி நிர்வாகம் இருக்காது. அந்த மாதிரியான பகுதி இருந்தது. இப்போ பிரிட்டிஷ் இந்தியானா இன்னைக்கு நாம் பார்க்குற ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் இருந்தது அர்த்தம் கிடையாது. அந்த அந்த புரிதல் அதோடு நம்ம சேர்த்து இந்த செய்திகள்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். மெட்ராஸ்ன்னு சொன்னால் அவன் மதராசின்னு சொன்னாக்க தென்னைக்காரன் அர்த்தம் கிடையாது. மதராஸ் பிரசிடென்சியை சார்ந்தவன் அர்த்தம். அவன் தெலுங்கு பேசுறவனாக இருக்கலாம், கன்னடம் பேசுறவனாக இருக்கலாம், மலையாளம் பேசுறவனாக இருக்கலாம், தமிழனாகவும் இருக்கலாம். மதராசின்னா அதான் பொருள். எந்த மொழியும் இந்த 4 மொழியில் எந்த மொழியும் அவன் பேசக்கூடியவனாக இருக்கலாம். மதராசினா சென்னையை சார்ந்தவங்க மட்டும் புரிஞ்சக்கூடாது. இப்போதான் சென்னை அது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு எஞ்சிய பகுதி மெட்ராஸ்னே இருந்துருச்சு. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அறிவிச்சதுனால ஒவ்வொருத்தரும் சாதியிலிருந்து வெளியேறி போன பிறகு எஞ்சியவர்களுக்கு ஒரு சாதி இருக்கும். அந்த பழைய சாதி பெயர் அப்படியே நின்று போயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் இங்கே வந்து முக்கியமாக நான் அடிக்கடி மேடையில் சொல்கிற கருத்துக்கு இங்கே வந்து அவர் ஒரு வலு சேர்த்திருக்கிறார். அதை நான் பின்னால் சொல்கிறேன். இந்த ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கீழ்சாதிக்காரங்களுக்கு அந்த சாதி அவன் மதம் மாறினா கூட 2 வழக்கு எடுக்கிறார். முதல் வழக்கு வந்து ஒரு முஸ்லீம், அவர் வந்து முஸ்லீமா மாறிட்டார். யாருன்னா பிரிட்டிஷ் அரசுக்கும் நபி சாஹேப் என்பவருக்கும் இடையில 1883 ஒரு வழக்கு நடக்குது. த குயின் வெர்சஸ் நபி சாஹேப். அவங்க என்னன்னா ஒரு படி தாலி அளக்கிற படியையும் ஒரு செப்பு நாணயத்தையும் 8 அணா செப்பு நாணயத்தையும் திருடிட்டாருன்னு அவர் மேல வழக்கு. அதுக்கு அவருக்கு வந்து இந்த சட்டகத்துக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ்ங்கிற தண்டனையை கொடுக்கறதா இல்லையாங்கிறதா அவர் கொடுத்துட்றாங்க. ஆனா அவர் என்ன கிளைம் பண்றாருன்னா, நான் கீழ்சாதி இல்லை, நான் முஸ்லீம் அப்படின்னு கிளைம் பண்றார். அப்போ இவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, நீ மதம் மாறினா கூட சாதி தான் எங்களுக்கு அளவுகோல். நீ மதம் மாறிய பிறகு பழையபடி அதே சாதிய கலாச்சாரங்களை ஆச்சாரங்களை நீ பின்பற்றுகிறாயா சமூகத்தில்? உன்னுடைய சமூக தகுதி என்ன? உன்னுடைய பொருளாதார நிலை என்ன? உனக்கு ஏதாவது நிலம் இருக்கா? இதெல்லாம் பார்த்து முஸ்லீமா இருந்தாலும் நீ பழைய சாதி முறையை பின்பற்றினால், அந்த சமூகத்தோடு இழைந்து வாழ்ந்தால் உனக்கு அந்த தண்டனை உண்டு. அப்படிதான் சொல்றாங்க. இப்ப கீழ்சாதிக்கு மோசமான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை எங்கிருந்து வருது? மனுஸ்மிருதியிலிருந்து வருது. இப்ப நாடு விடுதலை பெற்ற பிறகும் அதுவே நீடிக்கிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகும் அதுவே நீடிக்கிறது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இந்த வழக்கெல்லாம் வருது. 2வது வழக்கு ரட்டிகாடு வர்சஸ் கொண்டா ரெட்டி. இந்த 2 பேருக்கும் இடையில நடக்கிற வழக்கு. அதுல அவர் கிறிஸ்தவர் ஆயிட்டார். யாரு? அது அந்த முஸ்லீம் ஆயிட்டார். இவர் வந்து கிறிஸ்தவர் ஆயிட்டார். முன்பு தீண்டத்தகாதவர்களாக கருதப்படும் மாலா சாதியில் பிறந்தவர் இவர். இன்னைக்கு மாலான்னு சொல்றாங்களா ஆந்திராவில், அவங்க மாலா சாதி. தெலுங்கு பேசும் இந்த சாதியினர் தீர்ப்பில் பறையர் என்கிற பொது பெயரால் குறிப்பிடப்படுகின்றனர். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா பறையான்னு போட்டிருக்காங்க. இப்ப சில பேர் கிளம்பி இருக்கிறான், ரெட்டமிலை சீனிவாசன் பறையர்களுக்காகத்தான் பாடுபட்டார்னு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக சுருக்கி சொல்றான். அவர் அப்படி பறையருங்கிற சாதி பற்றோட அவர் இயங்கல. அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு தலைவராக இருந்தார். பறையா என்கிற சொல் என்பது ஒரு பொது சொல், காமன் டெர்மினாலஜி. அது உலகம் முழுக்க சர்வதேசம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பெயர். அது அப்பெல்லாம் என்னென்ன சாதி இங்க இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, பட்டியல்படுத்தப்படலை. அப்பெல்லாம் ஷெட்யூல் பண்ணல. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு, ஆந்திராவுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு, அல்லது மதராஸ் பிரசிடென்சிக்குள்ள எத்தனை அன்டச்சபிள் காஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி யாரும் பட்டியல் படுத்தல, ஷெட்யூல் பண்ணல. ஆனா அன்டச்சபிள்ஸ் அவங்கள வந்து பறையாங்கிற ஒரு பொது பெயரில் அழைத்திருக்கிறாங்க. அது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குன்னு அது எழுதுறாரு. பறையர் என்கிற பொது பெயரால் குறிப்பிடப்படுகின்றனர். தமிழ் பேசுவரிடையே பறையர் என்கிற ஒரு குறிப்பிட்ட சாதி இருந்த போதும் மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்ட தகாதவரையும், மெட்ராஸ் மாகாணத்தினா மெட்ராஸ் மட்டும் நினைக்காதீங்க, தமிழ்நாட்டை மட்டும் நினைக்காதீங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி, ஆந்திரா, இன்றைய தெலுங்கானாவுடைய ஒரு பகுதி, கர்நாடகாவுடைய ஒரு பகுதி, கேரளாவுடைய ஒரு பகுதி, மொத்த தமிழ்நாடு எல்லாம் சார்ந்து சேர்ந்ததுதான் மதராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்டத்தகாதோரையும் பறையர் என்று அழைப்பதை வழக்கமாக இருந்தது.
இப்படி ஒரு சொல்றாரு. இதுல சொல்லிட்டு கிறிஸ்தவனா நீ மாறி இருந்தாலும் முழுமையா கிறிஸ்தவனா மாறாம அந்த பழைய முறையை சாதியை பிடிச்சிட்டு நீ நின்னா நீ கீழ் சாதிக்காரன் தான் எடுத்துக்குவோம். அப்படிதான் உனக்கு தண்டனை கொடுப்போம். அப்போ இந்த சட்டம் என்ன பார்க்கறதுன்னா ரிலீஜனை ஒரு ஃபேக்டரா எடுக்கல, காஸ்ட ஒரு ஃபேக்டரா எடுக்கிறான். இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட் தான் பேசிக் ஃபேக்டர். அதை வச்சுதான் எல்லாத்தையுமே முடிவு பண்றான். சட்டத்தை இயற்றுவதாக இருந்தாலும் சரி, வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி, சாதியை ஒரு அளவுகோலாக கொள்றான். இதுல இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்றான், அப்ப பனாரஸ், அதாவது வாரணாசி, இந்த காசி இருக்குங்க இல்லையா, காசி மோடியுடைய தொகுதி, அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் போய் உங்க சட்டத்தில் பிராமணர்களுக்கு மரண தண்டனை இருக்கு, பிராமணர்களுக்கு மட்டும் மரண தண்டனை இருந்து விலக்களிக்க வேண்டும், உடனே விலக்கு கொடுத்துறான். பிராமணர்களுக்கு மரண தண்டனை இல்லை. இது எங்கோட பொருத்தி பார்க்க வேண்டியது, மனுஸ்மிருதியோட பொருத்தி பார்க்க வேண்டியது. ஏன்னா மனு தர்மம் தான் சொல்லுது, மனு தர்மம் தான் சொல்லுது. இந்த மன்றம் என்ன சொல்றாரு, ஏன் நீங்க இப்படிதான் செய்றீங்க, ஒரு முற்போக்கான ஒரு ஆளா இல்லாம ஏன் அதை செய்றீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, மன்றம் மேல ஒரு ரயாத்து வாரி நிலவருவாய் அமைப்பினை அறிமுகப்படுத்துறாரு. அதுல மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த சற்றே முன்னேறிய சூத்திரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்தன. சூத்திரர் கம்யூனிட்டிகளுக்கு அது ஒரு நல்ல பயன் தரக்கூடிய சட்டமா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இப்ப அது நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்த அதே சர் தாமஸ் மன்றோ ஏன் அந்த ஒரு கீழ் சாதிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கணுங்கிற நிலையை நியாயப்படுத்துறாரு அப்படிங்கிறது அவரையே சொல்ல வைக்கிறாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்துக்களிடையே ஆதிக்கம் செலுத்திய பிரிவினருக்கு கீழ்சாதியினர் மீது இருக்கும் வெறுப்பினை, இந்த ஹேட்ரட் பாலிடிக்ஸ்ங்கிறாங்களே, ஹெட் பாலிடிக்ஸ், இந்த வெறுப்பு அரசியல். இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் முஸ்லிம்களுக்கு எதிராக அதை திரட்டி குவிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான, கீழ்சாதி மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் நீண்ட காலமா இருக்கு. அந்த வெறுப்பினை தண்டனை கொள்கை மூலமாக நிறுவனப்படுத்துவதால் அவர்களின் ஆதரவையும் வென்றுவிடலாம் என்று நினைத்ததை குறிப்பால் உணர்த்துகிறார். என்னன்னா, மேல் சாதிக்காரன் நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னா கீழ்சாதிக்காரனுக்கு நாம கடும் தண்டனை கொடுக்கணும். அப்பதான் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், அவனை திருப்திப்படுத்த முடியும். இந்த உளவியல் இருக்கு பாருங்க, இதுதான் பிஜேபி மைண்ட் செட், ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். ஏன் அவங்க வளரக்கூடாது, இங்க ஏன் காலூன்றக்கூடாது, அவங்க வந்தா என்ன ஆகும், இன்னைக்கே டெல்லியில இருக்கிறதுனால என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட சட்டங்களை அவங்க கொண்டு வராங்க. இதுவரையிலும் இந்திய நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு எதேச்சதிகாரமான போக்கை, பாசிச போக்கை, எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் இல்லாமல் அவங்க நினைத்ததை சட்டமாக்குகிறார்கள். அதுல ஒண்ணுதான் சிஏஏ, மிக மோசமான ஒரு கொடிய சட்டம். வக்ஃபு திருத்த சட்டம் மிக மோசமான ஒரு கொடிய சட்டம். இப்படி சொல்லிட்டே போலாம். இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இப்ப நம்ம எதிர்த்தவன், இப்ப எஸ்ஐஆர், எதை பற்றியும் அவங்க கவலைப்படல. எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சதை சாதிக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கீழ்சாதிக்கு எதிரான வெறுப்பு. கீழ்சாதினா என்ன, பிராமணர்களை பொறுத்தவரை நாம 4 வர்ணம் சொல்றோம், பிராமணர்களை பொறுத்தவரை 2 வர்ணம் தான், பிராமணர் சூத்திரர், அவ்வளவுதான். நாம தான் திரும்ப திரும்ப 4 வர்ணம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க அதை அக்செப்ட் பண்றது கிடையாது. இந்திய சமூக கட்டமைப்புல 2 வர்ணம் தான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, பரசுராமர் எல்லா சத்திரியர்களையும் கொண்டுட்டாருன்றான். பல்லாயிரக்கணக்கான மன்னர்களை எல்லாம் அவங்க குடும்பத்தோட இனப்படுகொலை செய்துட்டாரு பரசுராமர். அது ஜெனோசைட். சத்திரியர்கள் பூரா அடைச்சியாச்சு அப்படின்னு. அப்புறம் பிராமணர்கள் வைசியர்னு ஒரு சமூகம் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. அப்படி ஒரு வர்ணம் கிடையாது. நான் உயர்ந்தவன், நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள். இதுதான் பிராமணிக்கல் மைண்ட் செட், இதுதான் பிஜேபி மைண்ட் செட், இதுதான் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். இதை புரிஞ்சுக்கணும்னா பெரியாரை படிக்கணும், இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த நூலை படிக்கணும். இது ஏதோ நாம பிராமணர்கள் மீது வெறுப்பு கொண்டு பேசுவதாக கருதக்கூடாது. அப்படி யாரும் நம்ம தனிநபரை வெறுக்கிறது இல்லை, அப்படி வெறுக்கிறது கிடையாது. தோழர் விஜயசங்கர் அவர்கள் இந்த மேடையிலே நம்மோடு அமர்ந்து ஐயா ஆசிரியர்களோடு இருந்து இந்த அரசியலை பேச முடிகிறது என்றால் கருத்தியல் ஒற்றுமை, கருத்தியல் ஒற்றுமை. இங்க இந்த இடத்துல நம்ம யாரும் சாதி பார்க்கிறது கிடையாது, வர்ணம் பார்க்கிறது கிடையாது. அது கூடாது என்பது தானே. இப்ப சாதியவாதிகள்லாம் என்ன
இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திரகுத்த பார்க்கறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திரகுத்த பார்க்கறான். பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்ல. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றல. இப்ப கூட ஐயா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை பிடிக்கும்போது, பிடிங்க 3வது குழல் சும்மா இருக்க கூடாது பிடிங்க அப்படின்னாரு. அதை உரிமையோட சொல்றாரு, அந்த உணர்வோட சொல்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், அவர் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார். அவர் மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை 3வது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது. கருத்தியல் அடிப்படையிலே அவர் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் முழுமையாக புரிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். மனோஜ் மித்தா அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால் ஒன்று திராவிடர் கழகத்திலே இருப்பார், இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருப்பார். அந்த பார்வை அவரிடத்திலே இருக்கிறது, அந்த தெளிவு அவரிடத்திலே இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல சர் தாமஸ் மன்றோ என்ன சொல்றாருன்னா, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகத்தினரின் ஆதரவை பெறுவதற்கு தண்டனை கொள்கைகளை நிறுவனமயப்படுத்துவது அவசியமானது. இந்த மைண்ட் செட் புரிஞ்சுங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்தா என்ன ஆகும்? அது வெறும் சராசரியான அரசியல் கட்சி கிடையாது. இன்றைக்கு இந்த 10-11 ஆண்டுகளில் இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற சரிவு என்பது, கருத்தியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு என்பது ஈடுகட்டுவதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கும். அவ்வளவு மோசமான சரிவை இந்த தேசம் சந்தித்திருக்கிறது. ரொம்ப மோசமான பிற்போக்குத்தனத்தை கொண்டு போயிட்டாங்க. லிஞ்சிங், சாதியின் பேரால எல்லா இடங்களும் கும்பலா உள்ள பூந்து அடிக்கிறான். ஒரே ஒரு தலித் இளைஞர் ஏதோ தப்பு பண்ணா கூட ஒட்டுமொத்த சேரியை கொளுத்துறான். பல பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள், கும்பலாக கொலை செய்கிறார்கள். விழுப்புரத்தில் 12 பேர், கீழ் வெண்மணியில 44 பேர், மேலவளவுல 7 பேர், ஊஞ்சனையில 5 பேர். இப்படி ஒரு கும்பலாக ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த காரணமும் இல்லாமல் வெறும் ஆதிக்க வெறி, அவ்வளவுதான், சாதி வெறி. அது இப்போது எப்படி பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது என்றால் சாதி பெருமை என்கிற அடிப்படையிலே அது ஊக்கப்படுத்தப்படுகிறது. காஸ்ட் பிரைட், ரொம்ப அருமையான ஒரு சொல்லாடலை மனோஜ் மித்தா அவர்கள் கையில் எடுத்து அதை ஒரு நூலுக்கு தலைப்பிட்டு இருக்கிறார். I would like to appreciate his ambition to expose the caste terrorism in our nation. சாதிய பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்காக அவர் கையாண்டிருக்கிற இந்த சொல்லே அவர் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பார்வை தேவை. இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாரும், நாங்க ஆண்ட சாதி, நாங்க இந்த சாதி இல்ல, அந்த சாதி இல்ல. உன்னுடைய நிலம் பறி போகிறது, உன்னுடைய மொழி சிதைக்கப்படுகிறது, உன்னுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் அவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து உன் எதிர்கால சந்ததிகளை நசுக்க பார்க்கிறார்கள், அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். அதை பற்றி இவனுக்கு பார்வையே கிடையாது. நான் ஆண்ட வம்சம், அரச வம்சம். இந்த சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் RSS, சங் பரிவார் அமைப்புகள். ஏன் அதை பண்றான்னா, ஒன்னு புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்கிட்ட குர்ஆனை கொடுத்து படி அப்படின்னு சொன்னா அவன் போதும், அவனுக்கு அல்லாஹ் ஒருவரே போதும் அப்படின்னு போயிடுவான்.
ஈஸியாக அவனை கன்சால்டேட் பண்ண முடியும். அல்லாவை சொல்லி கன்சால்டேட் பண்ண முடியும், ஒருங்கிணைக்க முடியும். கிறிஸ்தவன்கிட்ட வந்து இயேசுவையோ அல்லது மாதா அம்மாவையோ சொல்லி ஒருங்கிணைக்க முடியும். இந்துக்களிடத்தில் யாரை சொல்லி ஒருங்கிணைப்ப? எந்த கடவுளை சொல்ல முடியும்? நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, இது வந்து கட்டாயமாக நம்ம விவாதிக்க வேண்டிய ஒன்று, பண்ண முடியாது. கடவுளை சொல்லி இவர்களை ஒருங்கிணைக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல், ஒரு நூல், புனித நூல் எதுவும் இல்லை. இங்க பைபிளை கொடுக்கலாம், இங்க குரானை கொடுக்கலாம், இங்க என்ன கொடுப்ப? ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க ஃபவுண்டரும் கிடையாது, உனக்கு ஹோலி புக்கும் கிடையாது, ஹோலி டெக்ஸ்டும் கிடையாது. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா சாதி பெருமை தான். காஸ்ட் பிரைட் இஸ் எ ஃபேக்டர் டு கன்சாலிடேட் ஹிந்துஸ். இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமை வேணும். அப்ப சாதி, அதுதான் இவனுங்க வந்து குடிப்பெருமைன்னு சொல்றாங்க. அதனால்தான் பிஜேபி டீம் நாம சொல்றோம். அது என்ன குடிப்பெருமை? சாதியை ஒழிக்கணும் தான் சொல்லணும். அதுல பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதி பெருமை என்றாலும் குடிப்பெருமை என்றாலும் ஒண்ணுதான். சாதி பெருமிதம் என்பது ஒவ்வொரு சாதியும் நான் வேறங்கிற உணர்வை உண்டாக்குது. அந்த உணர்வு வந்த பிறகு அவனுக்கு இந்துங்கிற உணர்வு மேலோங்கும். இந்துங்கிற உணர்வு வரணும்னா சாதி உணர்வு இருந்தாதான் வரும். சாதி உணர்வு விட்டு தமிழன் நாம சொன்னா அவனுக்கு இந்துங்கிற உணர்வு வராது. ஏன்னா சாதி உணர்வு இல்லாத போது இந்து உணர்வு வராது. இந்த உணர்வை, சாதி உணர்வை சிதைக்கிற ஒரு அரசியலாக, வலிமை பெற்ற ஒரு அரசியலாக திராவிடியன் பாலிடிக்ஸ் இருந்தது. இத பெரியாரை எதிர்க்கிறோம்ங்கிற பெயர்ல, திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த, பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார்கள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா பூலேவின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். மனோஜ் மிட்டா அவர்கள் பேசும்போது சொன்னார், திராவிடான்னா ஏதோ இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சுருக்கி பார்க்கறாங்க. அப்படி இல்லை. இது வந்து ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் தேவை. திராவிடியன் பாலிடிக்ஸ் உள்ள ஒரு தேசிய பார்வை தேவை. ஏன்னா அன்டச்சபிலிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ள இல்ல, இது தேசம் முழுவதும் இருக்கிறது. சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் போராடி சாதியை ஒழிச்சிடுறதுக்கு. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பினாமினா இது. இது வந்து ஒரு நேஷனல் பினாமினா. காஸ்ட் ஃபேக்டர்ங்கிறது, அன்டச்சபிலிட்டி என்கிறது, காஸ்ட் வயலன்ஸ் என்பது, டிஸ்கிரிமினேஷன் என்பது, இதெல்லாம் நேஷன் வைடு இருக்கு. அப்ப உனக்கு தேசிய அளவிலான ஒரு பார்வை தேவைப்படுகிறது. ஏன்னா நாம இந்தியாவை ஒத்துக்கிட்டோம், கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்கிட்டோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஏத்துக்கிட்ட பிறகு அந்த கான்ஸ்டிடியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் இங்க சமூகத்துல சமத்துவத்தை உருவாக்க முடியும். அது சமத்துவத்திற்கான ஒரு ஆயுதம். அது தோழர்களே, மனோஜ் மிட்டா அவர்கள் இது தொடர்பாக 4 வழக்குகளை கையில் எடுத்தார். ஒன்னு அந்த நபி முஸ்லீமா மாறினது, இன்னொன்னு கிறிஸ்தவரா மாறுறது, இந்த ரெட்டி காடு ஒன்னு, அதுக்கடுத்து 2 வழக்கு. அந்த 2 வழக்குகள் என்னன்னா, இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், ஐயா அடுத்து பேசணும். சாதியின் விதிகளை ஏற்றுக்கொண்டால், சாதி தலைவர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டால், சாதி கூட்டங்களிலும் சடங்குகளிலும் கலந்து கொண்டால், உண்மையில் அந்த சாதிக்காரராக தொடர்ந்தால் அவர் ஒழுங்குமுறை சட்டத்தின் வரம்பிற்குள் வருவார். இதுதான் அவங்க சொல்றாங்க அந்த ரெட்டிகாடு வழக்கில். என்னன்னா, நீ கிறிஸ்டினா மாறி இருக்கலாம், ஆனா அந்த சமூகம் பின்பற்றக்கூடிய கூட்டங்களில் சடங்குகளை கலந்துக்கினா நீ ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் சாதின்னு கருதி உனக்கு அந்த சட்டகத்துக்குள்ள நிற்கிற தண்டனையை தான் வழங்குவோம். அதுக்கு அடுத்து வழக்கு உப்பளக்கோட்டையா நகரம். நகரங்கிறது ஒருத்தருடைய பேரு. நகரம் ஒரு பறையர் அல்ல, சிறிது நிலம் வைத்திருக்கும் ஒரு கோவன்ட்லா விவசாயி என்பதை கவனித்தார்.
அதில் அந்த அந்த துணைக்கோட்ட நடுவர் வந்து அவருடைய அஃபிடவிட்டை படிக்கிறார் போடுறது. அந்த படிப்பில் ஒரு பார்க்குறார். நகரம், நகரம்னா ஒருத்தன் பேர், உப்பலக்கோட்டையா நகரம். அவன் வந்து ஒரு பறையர் அல்ல, சிறிது நிலம் வைத்திருக்கும் கோவன்ட்லா விவசாயி என்பதை கவனித்தார். அதனால அவனை வந்து தண்டனையை குறைக்கிறார். இப்போ பறையரா இருந்தால் அந்த தண்டனை குறைக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதுதான் முக்கியமானது. ஸ்டாக்ஸ் தண்டனை. இதில் 4வது ஒரு வழக்கு, 4வது வழக்கு மாடசாமி நாடான். நாடான்னா நாடார், இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த நாடார். அதை அவருக்கு அதிலே எழுதியிருக்கிறார். சாணார் பிரிவில் இருந்து பின்னர் சமூகத்தின் மேல் நோக்கி சென்ற நாடார் பிரிவை சார்ந்தவர் தான் மாடசாமி நாடான். இப்ப நாடார்னு சொல்றாங்க, புன்ன சாணார்னு அழைக்கப்பட்டாங்க. அப்ப அவமதிப்பு தாக்குதல் அந்த குற்றத்துக்காக அவர் பண்றாங்க. இவரும் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுறார். ஆனா இவருடைய தண்டனை வந்து இவர் இந்த அவமதிப்பு தாக்குதல் நடத்தினால அவருக்கு தண்டனை வழங்குறாங்க. இந்த 4 வழக்கை அவர் காட்டுறாரு. இந்த சட்டம் மதத்தை கூட ஒரு அளவுகோலாக வைக்கவில்லை, சாதியைத்தான் அளவுகோலாக வைக்கிறது. கீழ் சாதியாக இருந்தால் கடும் தண்டனை வழங்க வேண்டும். அதை உறுதிப்படுத்துகிற சட்டம் அந்த ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. அவருடைய மைண்ட் செட் என்னவாக இருந்தது என்றால், நம்முடைய அரசாங்கத்திற்கு மேல் சாதி ஆதிக்க சக்திகள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் கீழ்சாதி மக்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற வெறுப்பை தண்டனை கொள்கை மூலம் நிறுவனப்படுத்த வேண்டும். அதுதான் அவருடைய மைண்ட் செட். அதை இவர் இதில் நிறுவுகிறார். அதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஸ்டாக்ஸ் தண்டனை பிறருக்கு வேண்டுமானால் இழிவானதாக இருக்கலாம், தமக்கு இல்லை என்று எண்ணும் அளவிற்கு இந்துக்களின் ஒரு பிரிவினரின் மனித தன்மையை அழித்திருக்கிறது சாதி. அதாவது கீழ்சாதியா உணரக்கூடியவன் அதை இழிவுன்னு கருதக்கூடாது. அந்த மேல் சாதியா இருக்கிறவனுக்கு வேணா அந்த துளைகள் போடப்பட்ட சட்டகத்துக்குள்ள கால்களை நுழைச்சி நிற்கிற தண்டனை அவனுக்கு இழிவா நினைச்சா அவனை நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கீழ்சாதிக்காரன் இது எனக்கு இழிவில்லைன்னு நினைக்கணும், அப்படி நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய மனித தன்மையை இந்த சாதி அழித்திருக்கிறது. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இது. அதாவது மழை அல்றது இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்க வைக்கிறான். மார்பகத்தில் துணி போடாம இருக்கிறது ஒன்றும் இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு சமூகத்து பெண்களை நினைக்க வைக்கிறான். செருப்பு போடாம போறது ஒன்றும் இழிவானது கிடையாது, அது இதெல்லாம் வழக்கம்தான், நாங்க இப்படிதான், நாங்க செருப்பு போடாம தான் போவோம் அப்படின்னு அவனே ஏற்றுக்கொள்கிறான். கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, அந்த கோயிலும் அவங்க தான் போவாங்க, நாங்க போக மாட்டோம், ஏன்னா நாங்க கீழ்சாதி. இந்த உளவியலை இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது. இது எவ்வளவு குரூரமான ஒரு உளவியல், எவ்வளவு கேவலமான ஒரு உளவியல் இது. இந்த உளவியலை இங்கே நிறுவனப்படுத்தி இருக்கிறது. நிறுவி இருப்பது எதுன்னா காஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்து சொசைட்டி அதுதான் அப்படி உருவாக்கி இருக்கிறது. இப்படி 4 வழக்குகளை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான தரவுகளை, எக்கச்சக்கமான தரவுகள், ஒரு பாராவை வச்சுக்கிட்டு நம்ம 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சமூகத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய ஆழமான ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறார் எழுத்தாளர் மனோஜ் மித்தா அவர்கள். அவருடைய இந்த முயற்சியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். இந்த சாதி ஒழிப்பு களத்திலே போராடக்கூடிய ஒவ்வொருவரும், திராவிட அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒவ்வொருவரும், சமத்துவத்திற்காக போராடுகிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த நூல் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.